நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சுற்றுலாத்தலங்கள் ஏற்றவையா இல்லையா என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேச போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது நம்முடைய சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும், சுற்றுலாத்தலம் அதிகம் நிறைந்த மாவட்டம். குறிப்பாக சூரிய உதயமாகட்டும், விவேகானந்தர் பாறையாக இருக்கட்டும், அல்லது திருவள்ளூர் சிலையாக இருக்கட்டும், இது போன்ற நிறைய இடங்கள், அங்கே அருவிகளும் சரி, அரண்மனைகளும், பத்மநாபபுரம் அரண்மனை இருக்கிறது. இப்படி ஏராளமான இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்திலே. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஊட்டி, கொடைக்கானல், குறிப்பாக பழனி, அதேபோல் மதுரை உள்ளிட்ட பல இடங்களிலும் சுற்றுலாத்தலங்கள் நிறைய இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலாத்தலங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் எந்த வகைக்கு செல்லுகிறார்கள், அவர்களுக்கான பாதுகாப்பு என்ன, அவர்களுக்கான கட்டணங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் நம்ம அலசி ஆராய்கிற போது, அல்லது அவர்களுக்கான தடையற்ற சூழல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது என்று பார்க்கிற போது ஏமாற்றமே மிஞ்சுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுற்றுலாத்தலங்களில் மாற்றுத்திறனாளிகள் செல்லவே முடியாது. குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே எடுத்துக்கிட்டோம்னா மாற்றுத்திறனாளிகள் சுற்றுலாத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. நல்லா இருக்கவங்க 4 பேர் 10 பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா உன்னால் முடியாது, பண்ணி வீட்டில் இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பகுதி இருக்கிறதே ஒழிய, அதிலும் ஒரு சிலர் நம்ம பையன் நம்ம கூட்டு போகாமல் வேறு யார் கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போகிற போது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களும் சித்திரவதைகளும் ஏராளமாக இருக்கிறது. எந்த இடத்திலும் சாய்வுதளம் கிடையாது, எந்த இடத்திலும் அவர்களுக்கான தடையற்ற சூழல் கிடையாது. எல்லா இடங்களிலுமே நீக்கமர படிக்கட்டுகளும் அவர்களுக்கான கழிப்பறை இல்லாமல் இருப்பதும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய மாநில தலைவர் வில்சன் அவர்கள் தலைவிலே மனு கொடுத்துருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலாத்தலங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும். இப்போ கன்னியாகுமரியில் எடுத்திங்கன்னா படகு சவாரி போகணுன்னா மாற்றுத்திறனாளி உட்பட எல்லாருக்கும் 100 ரூபா டிக்கெட் தான் கொடுக்கப்படுது. முன்னுரிமையாக ஒன்று முடியாதவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒழிய என்னை மாதிரி லேசான மாற்றுத்திறனாளிகள் கூட முன்னுரிமை கொடுக்கறதில்ல. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண விலக்கு அளிக்கணும். மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இல்லை, வெறும் மாற்றுத்திறனாளி மட்டும் போகக்கூடாது. மாற்றுத்திறனாளிய பாதுகாவலர் ஒருவருக்கும் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கை இருக்குது. அப்போ படகு சவாரி பண்ணுகிற போது அதை கேட்டால் அது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் இருக்குது, எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது கண்டிப்பாக அந்த விவேகானந்தர் பாறைக்கு செல்வதாக இருக்கட்டும், இல்லை இந்த படகில் செல்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே அங்கே போனோடனே 30 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்கு கட்டணம் வாங்குறாங்க. இங்கே 100 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. அது மாதிரி பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போனால் அங்கே கட்டணம் வாங்குறாங்க. இப்படி அதே மாதிரி அருவிகளில் குளிக்க போனோம்னா அங்கேயும் நுழைவு கட்டணம் வாங்குறாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நுழைவு கட்டணம் வாங்குவது என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய இன்னல்களையும் மன வருத்தத்தையும் தருகிறது. அப்படித்தான் நுழைவு கட்டணம் வாங்கினா கூட அவங்களுக்கான தடையற்ற சூழல் ஏற்படுத்திருக்காங்கன்னா அதுவும் இல்லை. எனவே மாற்றுத்திறனாளிகள் எந்த ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு சென்றாலும் அவர்களுக்கான தடையற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தேவையான வீல் சேர் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அனைத்து இடங்களிலும் கழிப்பறைகள் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவையான இடங்களில் அவர்களை அழைத்துச் செல்வதற்கான பாதுகாவலர்களும் அவர்கள் அரசாங்கம் நியமித்திருக்க வேண்டும். அதே போல் இப்போ உதாரணத்துக்கு அரண்மனைக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா, இது அந்த அரண்மனை பல்வேறு விஷயங்கள் நம்ம சிற்பங்களை நாம் பார்க்குற போது அதனுடைய பழமைகளை, அதனுடைய விஷயங்களை நாம் எடுத்து புரிந்து கொள்வதற்கு, குறிப்பாக காதுகளால் வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிக்கு புரிந்து கொள்வதற்கு இது போன்ற முக்கியமான தளங்கள் அனைத்திலும் செய்கை மொழி வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தமிழக அரசு வண்டலூர் ஜூவாக இருக்கட்டும், அல்லது கொடைக்கானல் பிரெயின் பார்க்காக இருக்கட்டும், அல்லது ஊட்டி பூங்காவாக இருக்கட்டும், அல்லது சேலம் மாவட்டத்தில் உள்ள சேலம் மாவட்டத்தில் கூட பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் படகு சவாரியாக இருக்கட்டும், அல்லது கொடைக்கானலில் படகு மூலிமா நம்ம 200 ரூபா 300 ரூபா கொடுத்து போகிறதா இருக்கட்டும், மொத்தத்தில் மாற்றுத்திறனாளிகள் எந்த சுற்றுலாத்தலங்களுக்கு சென்றாலும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் கூடிய எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிக்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிய பாதுகாவலர் ஒருவரையும் இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக தமிழக அரசு நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். அப்படி அவர்கள் செய்யாமல் விட்டால் மீண்டும் நம்மிடம் ஏற்கனவே இருக்கின்ற ஒரே ஆயுதம் போராட்டம் மட்டும்தான். அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து கண்டிப்பாக நாம் போராட்டத்தை நாம் தொடருவோம். கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றியடையும் வரை, நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக குரல் கொடுத்து போராடுவோம். ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை அறிவித்து தான்
வண்டலூரில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றுத்திறனாளிக்கு இலவசம், பேட்டரி காரும் இலவசம் என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி எல்லா இடங்களிலும் நீங்களும் கூட உங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வேண்டுமென்றால் நீங்கள் குரல் கொடுக்கணும். இப்போ பழனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனி மலைக்கோயிலுக்கு வரக்கூடிய இதுவும் ஒரு கோயில் நகரமாக இருந்தாலும் இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் பல மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துகிற போது பழனியில் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலைக்கோயில் மேலே செல்வதற்கு ரோப் கார், வின்ச்சு எல்லாத்திலையும் இலவசம் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி கொடைக்கானலில் பிரெயின் பார்க்கில் நாங்கள் இலவசம் வாங்கியிருக்கோம். இது மாதிரி அந்தந்த உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்தால் மட்டும்தான் இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்ட முடியும். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் எல்லாமும் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீங்களும் உழையுங்கள், நாங்களும் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி விடுகிறேன். இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.